ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. இந்த ரெசிபி வந்து எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் வந்து வேன்லீர் சாக்லேட் அந்த பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 185லேருந்து 187 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்சால்டட் பட்டரும் 85 கிராம்ஸ் எடுத்தால் போதும். பட்டர் நிறையா வந்து இருந்துச்சுன்னா ஆயிலியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி பவுடர் சுகரும் ப்ரௌன் சுகரும் ஆஃபாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் 60 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி டபுள் பாயிலிங்கில் செய்யும்போது கீழே பாத்திரத்தில் வந்து மேலே இருக்கிறத வந்து டச் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா சாக்லேட் ஃபுல்லாக சீஸ் ஆகி கட்டி ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சு. இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. விஸ்க் வச்சே வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிரும். அது கூட 2 எக்கு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ, அதனால் அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைதா எடுத்துகிட்டு ஒரு கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தெரியுது. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சாக்லேட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். நான் எல்லாமே போட்டிருக்கேன். ஒயிட்டு, மில்க்கு, டார்க் எல்லாமே போட்டிருக்கேன். அதில் வந்து 7 இன்ச் பேனில் ஊற்றிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற நட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து 170 டிகிரி வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஃபட்ஜியான சாக்லேட் வந்து ப்ரௌனி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனி பட்டர் பேப்பரில் ஒட்டாமல் கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பீஸ் போடும்போது கூட வந்து அந்த ஸ்க்ரேப்பரில் கூட எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஏன்னா உள்ள சாக்லேட்டு அவ்வளோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வால்நட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி. பை.